சார் எவ்வளோ தான் சார் கெஞ்சிருக்கு நானும் உங்ககிட்ட. நான் சாரி கேட்டேன் உங்ககிட்ட. இது மேலே நான் என்ன சார் பண்ணணும்? சார் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாமா சார்? தெரிஞ்சு நான் பண்ண போகிறேன். அது இல்லை சார், நான் கிறிஸ்டின் சார். நான் நிறைய ப்ராப்ளம் எதுனா இருந்துச்சுன்னா யாரா சொன்னாங்கன்னா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவான். உங்களை பார்க்கும்போதே இவ்வளோ பிரச்சனையோடு நிற்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன் சார். நீ கேட்கறதுனால சொல்கிறேன்ப்பா. சீஃப் ஆஃபீஸர் என்னை வந்து எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு பேசிட்டாருப்பா. அவர் பேசினது நான் ஒரு டென்ஷனில் இருந்து வீட்டு டென்ஷன் எல்லா டென்ஷனும் சேர்த்து அவர்கிட்ட எதிர்த்து பேசிட்டேன். நானும் அவர்கிட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்டேன். நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ கூட அவரை பற்றி யோசிக்காமல் என்னை சஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லின்னு இருக்காருப்பா. இதெல்லாம் நடந்ததுன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. என் லைஃபே அவ்வளோதான்ப்பா. அதோட இந்த பிரச்சனையெல்லாம் நான் இன்றைக்கி நைட்டு ப்ரேயர் பண்ணுறேன் சார். ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமாக நாளைக்கு காலையில் இந்த பிரச்சனையே இல்லாமல் ஏசப்பா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மாற்றுவார். நீங்களும் நம்புங்க, நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்களேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனைலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். வேணா என் நம்பர் தரேன், நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நீங்களாம் எனக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க, அந்த விஷயமும் சால்வ் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க சார். நீங்கள் பயப்படாதீங்க சார். சரிப்பா, ஏதோ என் மேலே அக்கறையில் ஏதோ சொல்கிறேன். நான் ஏதோ டென்ஷனில் இருக்கிறேன்னு சமாதானப்படுத்துறதுக்கு காலையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார் சார். அதனால தான் நான் இப்போ இந்த வேலையில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு போயிட்டு நீ தம்பியாக போட்டுருக்கேன். என்னடா வேலை செய்கிறீங்க நீ? இந்த வேலை சார் எந்த வேலையும் செய்யாமல் இந்த மாதிரி கஞ்சா கட்டுற பசங்க கூட சேர்ந்து சுற்றிக்கின்னு ஏன்டா இப்படி பண்ணுற? அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது எதுனா ஒரு வேலை வெட்டிக்கு போயிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, மீதி யார் கட்டினாலும் உன்னை தான் பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் நான். தம்பி, இனிமேட்டு அவன் வெளியில் இந்த மாரி ஊதாரத்தனமாக சுற்றி நின்றானா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அவனை. நீ பண்ண ஜபத்தினால எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? உனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ எல்லாருக்கும் ஜபம் பண்ணுறியே, என்னை எப்படி ஞாபகம் வச்சுருப்ப? நீ பண்ண ஜபத்தினால தான் எனக்கு அந்த பிரச்சனையே சால்வ் ஆகிட்டு எனக்கு ப்ரொமோஷனுக்கு லெட்டரே போயிருக்குப்பா. எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஆஃபீஸர் என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னார்.